லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். லகரம் டிவியில் தொடர்ந்து அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாகும் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நடுநிலை அரசியல், அவர் ஏன் அதிமுகவை கைப்பற்ற முடியலை அப்படிங்கிற செய்தியை பல செய்தியை நம்ம வெளியிட்டு இருந்தோம். இப்போ அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஆதரவாக ஏன் செய்திகளை வெளியிடவில்லை என்று எல்லாருமே கேட்குறாங்க. நம்ம ஆதரவாக வெளியிடவில்லை, நடுநிலையாகத்தான் சொன்னோம். துரோகங்களை நம்ம சொன்னோம். எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தது உண்மைதான். ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தது உண்மைதான். டிடிவி தினகரன் அம்மையார் சசிகலாவுக்கு துரோகம் செய்தது உண்மைதான். அத்தனை துரோகங்களையும் தாங்கிக் கொண்டு மீண்டும் அவர் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்வதே பெரிய ஆச்சரியமான விஷயம்தான். அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமையான அம்மையார் ஜெயலலிதாவோடு 30 ஆண்டு காலம் அரசியலில் இருந்தவர் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் நம்ம இந்த செய்தியை வெளியிட்டோம். ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பாஜக பறிமுதல் செய்துவிட்டது, சொத்துக்களெல்லாம் லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவருடைய உறவினர்கள் நம்மள்கிட்ட சில பேர் சொன்னாங்க. அது உண்மையும் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய உறவினர்கள் சொத்து மதிப்பெல்லாம், திவாகரோட சொத்து மதிப்பெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு சொத்து மதிப்புகள் இருக்கிறது. அவர்களெல்லாம் அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியலுக்கு உண்மையாகவே வர வேண்டும் என்று நினைத்தால் கொஞ்சம் காசை எடுத்து செலவு பண்ணி 10 மாவட்ட செயலாளர் பிடிச்சி 10 ஒன்றிய செயலாளர் பிடித்து ஒரு 100 கிளை செயலாளரை கூட பிடிக்கலாம். ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு முழுவதுமாக பல ஆயிரங்கள் கிளை செயலாளர்கள் இருப்பாங்க. அதில் ஒரு 1000 கிளை செயலாளர்களை ஒரு இடத்துல மாவட்டத்தில் ஒரு 10 கிளை செயலாளர் தேர்வு பண்ணி 30 மாவட்டம் 40 மாவட்டம் வாங்க, மாவட்ட வாரியாக. இப்போ திருச்சியில் வடக்கு தெற்கு புறநகர் மாநகர்னு பிரிக்கிறோம் இல்லையா? அதில் ஒவ்வொரு பகுதியிலையும் கிளையிலேருந்து 4 பேர் பிரித்தாலும் ஒரு மாவட்டத்துக்கு 20 பேர்னு பிரித்தா தோராயமாக ஒரு 700-800 பேர் கிளை செயலாளர்களை தேர்வு பண்ணலாம். அந்த கிளை செயலாளர்களை வச்சு கூட்டம் போட்டு நிர்வாகிகளை இழுத்து கொண்டு வரலாம். அப்படியான ஒரு நிலைப்பாடுகள்லாம் வச்சு அம்மையார் சசிகலா அதிகாரத்துக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் கூட எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சி அம்மையார் சசிகலா அவர்களை அதிமுகவினுடைய தலைமை பதவிக்கு இனி உட்கார விடாது. அதற்குண்டான வாய்ப்புகளே இல்லை. ஏனென்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டம் இவர்கள் எல்லோருமே ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொண்டு தென் மாவட்டத்தில் நாடார் ஒருத்தர் இருக்கிறார் அல்லவா, அவருடைய துணையோடு அவர் தான் முழுக்க பாஜகவுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்து அம்மையார் சசிகலா அவர்கள் இனி பாரதிய அதிமுக என்ற கட்சியினுடைய தலைமைக்கு வந்துவிட்டால் தமிழ்நாட்டில் பாஜக இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த 5-6% ஓட்டு கூட சுத்தமாக காலி ஆயிரும், அந்த அளவுக்கு அவங்க ஆளுமையாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து போய் தொடநடுங்கி போய் எப்படி பாஜக அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தொடநடுங்கி போய் அம்மையார் சசிகலா அவர்களை அதிகாரத்திற்குள் வரவிடாமல் செய்து விட்டார்கள். 2021 நான் தேர்தலேருந்து ஒதுங்கிக்கிறேன்னு சொல்ல வச்சது யார்? இதே குருமூர்த்தி. ஓ பன்னீர்செல்வத்தை தர்மயுத்தம் பண்ண வச்சது யார்? இதே குருமூர்த்தி. அவர் குருமூர்த்தி மூலமாக அனைத்து வேலைகளையும், அனைத்து நாசக்கார வேலைகளையும் செய்து அம்மையார் சசிகலா அவர்கள் அரசியல் அதிகாரத்துக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஒரு தமிழ்குடி சாதியிலே ஒரு பெரும்பான்மையிலே ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒருவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக வந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தல்னு நினைக்கிறேன், அண்ணாமலை சொல்கிறார் அதிமுக டிடிவி தினகரன் கைவசம் வரும்னு ஒரு அண்ட புழுகிறார். டிடிவி தினகரன் கைவசம் இப்பொழுது அமமுகவே இருக்கிறதா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பாஜகவினுடைய அந்த இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு கொள்கை ரீதியாக கொஞ்சம் இருக்கக்கூடியவர்கள்லாம் வருகிற 2026 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பல பேர் பாஜகவுக்கு போயிடுவாங்கன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதையெல்லாம் சுதாரித்து கொண்டு தான் டிடிவி தினகரன் அமமுக என்ற கட்சி மிக வீரியமாக செயல்படுத்த அனைத்து வேலைகளையும் செய்து கட்சியை நல்ல முறையில் வீரியமாக கொண்டு போகிறார், மாற்றுக்கிறதே கிடையாது. உடனே நீங்கள் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக பேசுகிறீங்களா? ஒன்றும் கிடையாது. டிடிவி தினகரனுக்கோ அம்மையார் சசிகலாவுக்கோ ஓ பன்னீர்செல்வத்துக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ யாருக்கு ஆதரவாகவும் நம்ம செய்தி போடலை, யாருக்கு ஆதரவாக செய்தி போடலாம் நமக்கு சொத்துக்கு வரப்போதில்லை. நம்ம உழைச்சா தான் நமக்கு சோறு. அதனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே எப்படியா இருந்தாலும் அம்மையார் சசிகலா தலைமை பதவிக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் பாஜக நினைக்கிறதோ இல்லையோ ஓபிஎஸ் நினைக்கிறார். ஓபிஎஸ் நினைக்கிறாரே இல்லையோ டிடிவி தினகரன் நினைக்கிறார். டிடிவி தினகரன் நினைக்கிறாரே இல்லையோ மன்னார்குடி வகைராவே பல பேர் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகாரத்துக்கு போயிட்டாங்கன்னா நமக்கு உண்டான சொத்துக்களை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இப்போ இவங்க எல்லாமே இந்த சொத்துக்காக வேண்டிய திவார் சொத்துக்காக வேண்டியதான் அம்மையார் சசிகலா அப்படின்னா கிடையாது. திவார் உண்மையான விசுவாசி, நம்பிக்கையானவர். அம்மையார் சசிகலா அவர்களுடைய தம்பி என்பதால் மிகவும் நம்பிக்கையானவர். டிடிவி தினகரனை விட அம்மையார் சசிகலாவுக்கு நம்பிக்கையானவர். சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ அம்மையார் சசிகலா அவர்கள் இனி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக வந்துவிட முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இசட் பிரிவு என்ன மோடிக்கு இணையான பாதுகாப்பு பிரிவுகள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க.
அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது தன்னை ஒரு ஜெயலலிதாவாகவே நினைத்து கொள்வார் எடப்பாடி பழனிசாமி. சாதாரண பாதுகாப்பு, ஒரு முன்னாள் முதலமைச்சருங்கிற பாதுகாப்பு இருக்கும்போதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் ஜெயலலிதாவுக்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியவர், 10 ஜெயலலிதாவுக்கு சமம்னு சொல்லக்கூடியவர். இசட் பிரிவில் இருந்து மோடிக்கு இணையான பாதுகாப்பு பிரிவுலாம் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான். என்ன, தமிழ்நாட்டில் இனி எந்த அரசியல்வாதியும் கிடையாது, நான் தாண்டா தமிழ்நாட்டுக்கே தலைமை அப்படிங்கிற லெவலில் போயிடுவார். ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதியில் 60க்கும் மேற்பட்ட தொகுதியில் அதிமுக வென்று காட்டுவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. முக்குளத்தூர் மக்கள் எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்வார்கள். நானும் முக்குளத்தூர் இனத்தை சார்ந்தவன் என்பதால் சொல்கிறேன், எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் துரோகம் என்ற ஒன்றை மட்டும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பிற மாவட்டங்களில், எடப்பாடி பழனிசாமிக்குன்னு கிடையாதுங்க, அதிமுக என்ற ஒரு கட்சிக்கு, இரட்டை இலை சின்னம் என்று இருக்கிற ஒரு கட்சிக்கு, புரட்சி தமிழர் தொடங்கிய கட்சி, ஏன்னா மாயத்தேவர் சின்னம் வாங்கி கொடுத்தது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு தங்க கவசம் வழங்கியது. இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவை இன்றளவும் மறக்க முடியாத நிலைமையிலும் முக்குளத்தூர் மக்கள் இருக்கிறார்கள். தமக்கான கட்சி அல்லவா இது, தமிழ்குடி சாதியில் அனைவருக்கும் சொந்தமான கட்சி அல்லவா இது, அப்படிங்கிற ஒரு போக்கு, மனப்போக்கு இருக்குது. அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது இந்த அதிமுகவில் முக்குளத்தூர் இன மக்கள் ஓட்டுக்களை பெறாமல், முக்குளத்தூர் இன மக்களுடைய ஓட்டுக்களை ஒரு 50% பெறாமல் அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது அவ்வளவு சாத்தியமில்லை. அதனை புரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த உலகத்தில் இனி பிறக்கப் போவதில்லை, ஏன்னா செத்தாருக்கு நாம் அழுதோம், நாம் செத்தால் பிறர் அழுவா, இதுதான் வாழ்க்கை முறை. அண்ணன், தம்பி, மாமன், மச்சனை, சித்தப்பன், பெரியப்பன் எல்லாருமே சொத்துக்காண்டி அடிச்சுக்கிறோம், அரசியல் பதவிக்காண்டி அடிச்சுக்கிறோம், பல பேர்த்த லாக்கப்பில் அடித்து கொள்கிறோம். இப்படியான பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை நீங்கள் சாதித்தது என்ன, இறைவனுடைய அங்கே ஏட்டில் எழுதப்பட்டு கொண்டிருக்கும். நீங்கள் செய்த நல்லது கெட்டது வைச்ச பொறுத்து தான் உங்களுடைய சாவும் உங்களுடைய நோய் நொடிகளும் உங்களை தாக்காமல் இருக்கும். இப்படியெல்லாம் நிலைப்பாடுகள் இருக்குது. அதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி, இந்த முக்குளத்தூர் இன மக்கள் துரோகத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலாவுக்கு துரோகம் செய்து விட்டார் என்பதால் ஒட்டுமொத்த முக்குளத்தூர் மக்களுக்கும் துரோகம் செய்தார் என்ற அர்த்தமா அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. அம்மையார் சசிகலா அவர்களால் நாங்களும் நீங்களும் கஞ்சி குடிக்கிறோமா? கிடையாது. அம்மையார் சசிகலா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவை வைத்து அரசியலே எனக்கு வேண்டாம் என்று ஓடி பெங்களூரில் படுத்துக்கிட்டு, ஒரு அறையில் படுத்துக்கிட்டு அழுத காலகட்டத்தில் அது அவங்கள கொண்டு வந்து அரசியல் பண்ணி, அது ஒரு தங்க முட்டையிடக்கூடிய, ஒரு பொன் முட்டையிடக்கூடிய வார்த்தை என்பதை புரிந்து கொண்டு எம்என் நடராஜனும் அம்மையார் சசிகலா அவர்களும் அரசியலை செய்தார்கள். அவர்கள் மூலமாக அவருடைய வகைராக்கெல்லாம் இன்றைக்கு பல ஆயிரம் கோடி சொத்துகளுக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். மன்னார்குடி வகைராவை பொறுத்தவரையிலும் ஒன்லி இன்கம் தான், நோ அவுட் கோயிங். ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா 2011 காலகட்டத்தில் நினைக்கிறேன், வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த துரையப்பா என்பவர் ஒரு கஞ்சா அடிப்பார். அவர் வந்து உண்மையான டாக்டர் கிடையாது, போலி டாக்டர் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் நிறைய வந்திருக்கு. அவரை பற்றி செய்தி வெளியிட்டதுனால இந்த ரெங்கராஜ் பலண்டர் ஆகிய என்னுடைய தலையை வெட்டி சாய்த்து விடுவேன், வெட்டி தலையை துண்டாக எடுத்து விடுவேன் என்றெல்லாம் என்னிடத்துல சவால் விட்டார். அப்போ அவர் மாதிரியானவருக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா மன்னார்குடி வகையரா காசு வாங்கிட்டு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க, பதவிக்கு காசு வாங்கிட்டு தான் பதவி கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து காசு பணம் இன்றளவும் அதைத்தான் நினைத்து கொண்டிருக்காங்க. அதிகாரத்திற்கு வந்தால் பணம் சம்பாதிக்கணும், இருக்கிறது பத்தாதா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற ஒரு நிலைப்பாடு இன்றளவும் மன்னார்குடி கும்பலுக்கு வரவே இல்லை. அது எப்போதுமே வரவே வராது. அப்படி வரணும்னு நினச்சா நான் ஏற்கனவே அவங்களுடைய தரப்பினர்கிட்டே, மன்னார்குடி வகையில் தரப்பினர்கிட்டே நான் சொன்னேன், ஒரு 1000 கிளைச்செயலாளர்களை திரட்ட வேண்டும். அதன் மூலயமாக ஒரு கூட்டம் போடணும், ஒரு மண்டப கூட்டம் போடணும். 1000 கிளைச்செயலாளர்கள், 1000 ஊராட்சி செயலாளர்களை கொண்டு வரணும். 1000 ஊராட்சி செயலாளர்கள், ஒரு 200 300 ஒன்றிய செயலாளர், ஒரு 100 ஒன்றிய செயலாளரை கொண்டு வரணும். 100 ஒன்றிய செயலாளர் இணைந்து 10 மாவட்ட செயலாளர் கொண்டு வரணும். அப்படிலாம் ஒரு நிலைப்பாடு கொண்டு வந்து அதிமுக கைப்பற்றதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், பணம் செலவு பண்ணால் நிறைய செலவாயிடும், அப்புறம் இருக்கிறதெல்லாம் காலி ஆயிரும், அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு எதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் இருக்குது. ஆகையினால அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில் அம்மையார் சசிகலா அவர்கள் பணமே செலவு பண்ணணும்னு நினச்சாலும் செலவு பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி வேலைகளெல்லாம் முன்னெடுக்க வேண்டாம் என்று சிறையிலிருந்து வரும்பொழுதே பாஜக எல்லா அறிவுறுத்தல்களையும் சொல்லி, கட்சிக்கு வருகிறேன், ஆட்சிக்கு வருகிறேன், கட்சியை படிப்பேன், 90% கட்சிகளை ஒன்றிணைப்பேன் என்று என்ன வேண்டுமானாலும் பேசுங்கள், ஆனால் அதிகாரத்துக்கு நீங்கள் எப்பொழுதுமே வர முடியாது. அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் இன்னும் பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. ஏற்கனவே டிடிவி தினகரனில் லண்டன் குர்ரா வழக்கா, சுறா வழக்கா, பிரா வழக்கா என்னமோ ஒரு வழக்கில்
அவர் விசாரணையில் இன்றளவும் இருக்கிறார். அந்த வழக்கிலிருந்தெல்லாம் அவர் விடுபடணும்னா முழுக்க முழுக்க பாஜகவினுடைய மறு உருவமாகவே இருக்க வேண்டும் என்பதால் தான் அவர் அந்த மாதிரி பேசுகிறார். பன்னீர்செல்வத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலை வரை சொத்து இருக்கிறது, அந்த சொத்துக்கள்லாம் கை வைக்காமல் இருக்கணும்னா அவர் அப்படி தான் பேசணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஏற்றுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் விமானம் வாங்கினதுலேருந்து பல்வேறு வழக்குகள் இருக்குது. அவருடைய சம்பந்தி ராமலிங்கமா அவருடைய வழக்குகள் பல்வேறு வழக்குகள் இருக்குது. அவருடைய சம்பந்தியும் மகனும் ஜெயிலுக்கு போகணுமா போக வேண்டாமா, அப்போ கூட்டணி வச்சுக்க அவ்வளோதான் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைப்பாடுகள் இப்படி தான் இருக்குது. முக்குளத்தூர் இனம் அரசியலில் வந்துவிடக்கூடாது என்பதில் மிக அக்கறையாக இருக்கிற ஒரே ஒரு தமிழ் குடி சாதியில் இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி தான் அத்தனை சதி வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறார். அதிலிருந்து மீண்டு அம்மையார் சசிகலா அவர்களால் வர முடியவில்லை, அதிலிருந்து மீண்டு பன்னீர்செல்வத்தால் வர முடியவில்லை, அதிலிருந்து மீண்டு டிடிவி தினகரனால் வர முடியவில்லை. இனி முக்குளத்தூரின மக்கள் இனி அதிகமாக நம்பி இருக்கக்கூடியது திமுக தான். திமுக நம்பி இருக்கக்கூடிய தமிழ்குடி சாதி எதுன்னா முக்குளத்தூர் சாதியை தான் பெரும்பாலும் நம்பியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டு அரசியலில் அம்மையார் சசிகலா அவர்கள் எந்த அளவுக்கு அவருடைய நிலைப்பாடுகள் இருக்குது, அவரை தடுக்கிறது குருமூர்த்தியா, ரவீந்திரன் துரைசாமியா, ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டமா, பாஜகவா, அப்படி பல்வேறு செய்திகளை நம்ம புரியும்படியாக அதிமுக தொண்டர்களுக்கும் அம்மையார் சசிகலா அவருடைய விசுவாசிகளுக்கும் நம்ம சொல்லிட்டோம். இனிமேல் அம்மையார் சசிகலாவுடைய விசுவாசிகள் என்று உங்களுடைய காசை செலவு பண்ணிவிட்டு நீங்கள் வேஸ்ட்டாக எங்கேயும் ஓட வேண்டாம். என்ன கேட்டிங்கன்னா அம்மையார் சசிகலாவை நம்பி பல லட்சங்களை செலவு பண்ணி இன்றைக்கி அரசியல் அனாதையாக இருக்காங்க. வீட்டிலேருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள்லாம் கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் போன்ற பகுதியில் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் என் உயிர் மூச்சு என்று இன்று வரை நினைத்து கொண்டிருக்கிற கரூர் துரைத்தேவர் போன்றவர்கள்லாம் உண்மையாகவே விசுவாசியாக இருக்காங்க. அவங்க காசு பணம் எதுக்கும் ஆசைப்படாமல் கடைசி உயிர் மூச்சு இருக்கிறவர்களையும் அம்மையார் சசிகலாவுடைய விசுவாசியாக இருப்பார் கரூர் துரைத்தேவர். ஆனால் அவர் ஒரு ரகம், அவரை மாற்றவே முடியாது. அவர் எப்போதுமே விசுவாசியாக இருப்பார். அவர் கொஞ்சம் இருக்கப்பட்டவர். அவர் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார். ஆனால் பிற மற்ற கோயம்புத்தூர், திருப்பூர் மற்ற பகுதியில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பணத்தை செலவு பண்ணி நொந்து போயிருக்காங்க. அதுக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன உதவிகளை எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். நம்ம அதிமுகக்குள்ளே தலைமை பதவிக்கு வரக்கூடாது, அதிமுகவில் அம்மையார் சசிகலா வரக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடுகளில் ரவீந்திரன் துரைசாமி, குருமூர்த்தி போன்றவர்களெல்லாம் எப்படியெல்லாம் நாசக்கார வேலைகளை செய்தார். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்களெல்லாம் எப்படி பாஜகவுக்கு துணையாக நிற்கிறார்கள் அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் பெல் பட்டனை அழுத்தி ஆக்கம் ஊக்கம் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.